கிருபாசனம் தோன்றிடுதே. தருணமேதும் என் கீழும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபை பெருகுதே, கல்வாரியே நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனோர் பாவமோ மற்றவராய் நாளும் நம் கூரைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரிய நமக்குண்டே. கிருபையே பெருகுதே, கல்வாரியே நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. நம்பலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமாய். நாடுவோமே மாறா கிருபையை நமக்காயே அவர் ஜீவிப்பதா. கிருபையே பெருகுதே, கல்வாரியே நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. வானங்களின் வழியாய் பரத்தில் தானே சென்ற இயேசுவாம் எமது மாபீரதான ஆசாரியரை பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கையாய். கிருபையே பெருகுதே, கல்வாரியே நின்று பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன நல் பாக்கியமிதே. கிருபை இரக்கம் நிறைந்த ஊர் கிருபாசனம் தோன்றிடுதே. தருணமேதும் என் கீழும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. எங்கள் அன்பின் தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. திரும்ப இந்த டீமலமாக செய்து கொடுப்பதற்கு நீர் கொடுத்த மேலான தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய செய்திக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி அடிமை பார்க்கிறேன். என்னை மறைத்து நீ வெளிப்படும் உடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். துதிகனமாய் மேலாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு ஜீசஸ் கம்பேஷன், இயேசுவின் மனதுருக்கம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் மத்திய சுசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனமும், லூக்கா சுசேஷம் 6வது அதிகாரம் 36வது வசனமும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள்.
கிஃப்ட் ஃப்ரம் த சி என்று எழுதிய ஒரு பிரபல எழுத்தாளர், அவருடைய பெயர் ஆனி மொரோ. இவர்கள் 6 வயதாக இருக்கும்போது அவருடைய தகப்பனார் ஆண்ட்ரூ மொரோ தன்னுடைய வீட்டில் ஒரு இரவு விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அங்கே பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய ஆட்கள், அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அப்பொழுது அது முக்கியமானவர் யாருன்னு சொன்னால், அப்பொழுது ஜனாதிபதியாக எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கால்வின் கோல்ட்ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதி. இவரெல்லாம் சாப்பிட்டு விட்டு அவர் போன பிறகு இந்த ஒரு ஆனி சொன்னார்கள், அவள் 6 வயது தான். அவள் சொன்னது, இவர் நல்ல ஒரு அதிபராக நம்முடைய நாட்டை ஆழ்வார் நினைக்கிறேன், மக்களுக்கெல்லாம் அவரை பிடிக்கும் நினைக்கிறேன்னு சொல்லி அவள் சொன்னார்கள். உடனே அங்கே வந்திருந்தவர்கள்லாம் சொன்னார்கள், எதற்கு அவரை பார்த்தால் அவ்வளோ ஒரு திறமை மிக்க போல் தெரியவில்லை, ரொம்ப ஒரு அவ்வளோ மிடுக்காக இருக்க மாட்டார், அது எப்படி நீ எப்படி சொல்லிடுறேன்னு கேட்ட உடனே ஆனால் எனக்கு இவர்கள் சொன்னார்கள், ஆனி சொன்னது, அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் என்னுடைய ஒரு விரலிலே காயப்பட்டு அதிலே ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கிறேன். அவர் கேட்டார், ஏன்னம்மா அதில் கையில் பேண்டேஜ் போட்டிருக்கிறது எதுவும் கட்டானதா என்று கேட்டு ரொம்ப இரக்கமாக உருக்கமாக அவர் கேட்டார். வேறு யாருமே அதை பற்றி கேட்கவில்லை. எல்லோரும் பார்ட்டியில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தவிர அந்த ஒரு காரியத்தை பற்றி அவ்வளோ ஒரு மனது ஒரு இரக்கத்தோடு ஒரு உருக்கத்தோடு யாருமே கேட்கவே இல்லை என்று சொன்னார்கள். அதனால் அவர் நிச்சயமாக நாட்டு மேலே மக்கள் எப்படியாக ஒவ்வொருடைய எல்லா காரியங்களும் அறிந்து நல்ல முறையில் சிறப்பாக அவர் நாட்டை ஆட்சி செய்வார் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னார்களாம். அதுதான் இரக்கம் என்பது, இரக்கம், மனதுருக்கம் இதெல்லாம் என்று சொல்லும்போது ஒவ்வொருவருக்குமே நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் பெயரை எடுத்து சொன்னால் பெயரின் அர்த்தமே மனதுருக்கமாக நம்ம சொல்லலாம். ஏனென்றால் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் உபதேசம் பண்ணது இல்லாதபடி தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மனதுருக்கத்தை அவர் நடப்பித்து காண்பித்தார் என்பது நம்ம எல்லோருக்குமே நாம் தெரியும். அந்த அளவுக்கு அவர் எதை பார்த்தால் அவர் தன்னை பற்றியே எதையுமே யோசிக்காதபடி மற்றவருடைய ஒரு நலனுக்காக, மற்றவருடைய காரியங்களுக்காகவே ரொம்ப ஒரு இரக்கமான உருக்கமுள்ளவராக இருந்து நாம் வேதாந்தத்தில் படிக்கிறோம். 4 சுவிசேஷங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். இவர் நாம் பார்க்கும்போது அங்கே பார்த்தோம்னு சொன்னால் எல்லோருமே பெரிய படித்தவர்களும் அல்லது பெரிய வசதி படுத்த பணக்காரமே கிடையாது. சுற்றி கூட பின்னாடியே வந்தவர்கள் எல்லோருமே பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப பாவிகள், இன்னும் ஏழைகள், சமுதாயத்திலே ரொம்ப ஒதுக்கப்பட்டவர்கள், பல குற்றங்களை செய்தவர்கள், நோயாளிகள், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் வார்த்தையெல்லாம் அனுபவித்த மக்கள் தான் இவரை பின் சென்றே வந்தார்கள். காரணம், இவர்கள் மேலே அவருக்கு ஒரு மனதுருக்கம் இருந்தது. சிம்பதி என்று சொன்னால் சிம்பதி இவரை பார்த்த உடனே ஒரு இரக்கம். நாம் ரோட்டில் இருக்கும்போது கூட ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு பையன் விழுந்து கிடக்கிறான், அந்த பைக்கில் இருந்து விழுந்து, ஆனால் அதுக்கு எதிராக வந்த கார் அதை அடித்து போட்டு போய்விட்டான் வைத்துக்கொள்வோம். காரில் வந்தவன் போய்விட்டார்கள், ஆனால் அவனை கீழே துடித்து கொண்டிருக்கிறான். பார்த்த உடனே ஒரு ஆள் வந்து நிற்கும், 2 பேர் வருவார்கள், ஐயோ பாவம் யாருக்கு பிள்ளையோ என்று நாம் சொல்லுவோம். அது சிம்பதி. அடுத்து பார்த்தோம்னா எம்பதின்னு சொல்லும்போது, ஐயோ அது எப்போ வந்ததோ எப்படி நடந்ததோ பாவம், அவர்களுக்கு எப்படியாவது நான் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவார்கள், அந்த செயலே செய்ய மாட்டார்கள், அந்த மனதுருக்கத்தோடு நின்று அந்த ஒரு இரக்கத்தோடு நின்று கொண்டிருப்பார்கள். அதுதான் எம்பதி. ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்பது கம்பேஷன் சொல்வது ஒரு மனதுருக்கம். எப்படி அது உடனே அதில் வந்து அப்படி பார்வை பார்த்து கொண்டு இருக்கிறபடி உடனே 108 கூப்பிட்டு உடனே அங்கேருந்து அந்த ஆம்புலன்ஸ் வர்றது வரைக்கும் அதற்கு முன்பதாக அந்த ஒருவேளை கான்ஷியஸ் ஆகியிருந்தால் ஒரு தண்ணீரை கொடுத்து எழும்பி வைத்து அதை கையினாலே தாங்கியவனை வைத்து 108 வந்த உடனே அதை ஏற்றி ஹாஸ்பிட்டல் வரையும் கொண்டு போய் முதல்ல உதவிக்கு செய்ய வேண்டிய கூட இருந்து என்ன செய்யணும் அதெல்லாம் செய்வது தான் கம்பேஷன், மனதிற்கும் என்று சொல்வது. நாம் பேசுவது மட்டுமல்ல, பல நேரங்களில் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லா கதைகளையும் கேட்டுவிட்டு சரி நாம் ப்ரேயர் பண்ணுவோம், என்ன செய்கிறது என்று நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் நம்மால் என்று அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செயல், ஆக்ஷன் காண்பிக்க வேண்டும். நாம் படிக்கிறோம், அதாவது செயலில் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் அதுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. வார்த்தையினால் பேசுவது எப்போது என்று சொன்னால் ரொம்ப சோகமாக இருக்கும்போது சில அன்பான வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகளை பேச சரிதான். ஆனால் சில நேரங்களிலே நம்மால் என்ன செய்ய முடியுமோ அது செயலாக செய்யும்போது அந்த மனது இறக்கம் மட்டுமல்ல, மனதுருகி அதை என்ன செய்கிறோமோ அதுதான் அந்த ஒரு கம்பேஷன் என்று சொல்வது. இங்கே அவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களுடைய வாழ்க்கை அவருடைய ஊழிய நாட்கள் முழுவதுமாக பார்த்தோம் என்று சொன்னால் அவர் அப்படி தான் செய்து கொண்டே இருந்தார். திரளான ஜனங்கள் அவர் பின்னாடியே வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவளை பார்த்தவுடன் இவர் ஒரு மனதுருகிறார். சீஷர்களும் கூடவே வந்தார்கள். இவர் மனதுருக்கத்துக்குள்ள காரியம் உள்ளவர் தான் அவர் இயேசு கிறிஸ்து என்ற சீஷர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு அந்த மனதுருக்கம் இல்லவே இல்லை. இவர் சொன்னால் செய்வார்கள், அப்படித்தான். அவர் சொல்கிறார், இவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்க வேண்டுமே, உங்களை என்ன இருக்கிறது என்று கேட்ட உடனே சீஷர்கள் சொல்கிறார்கள், எங்கள் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டும் தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்லி அவர் சொல்கிறார்கள். அவர் ஜெபித்தால், அவர் தோசரித்து கொடுத்தால் நிச்சயமாக அத்தனை பேருக்கும்
அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி அற்புதங்களை செய்கிற என்று கூட அவர்களுக்கு ஒரு எண்ணம் வரவில்லை. இவ்வளோதான் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே இங்கே கொண்டு வரேன்னு சொல்லி ஆண்டவர் அவர் பிதாவிடம் சோசரித்து அங்கே உட்கார வைத்தது கொடுக்கும்போது புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். இந்த 5000 பேர், அது போக குழந்தைகள், ஸ்திரீகள், பிள்ளைகளும் உண்டு. அது திரும்ப அதை சாப்பிட்டு முடித்த பிறகு 12 கூடையில் நிரப்பிறோம் என்று பார்க்கிறோம். அவருக்கு ஒரு மனதுருக்கம், தம் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள், சாப்பிடவில்லையே, எவ்வளோ ஒரு ரொம்ப டயர்டாகிடுவார்களே என்று சொல்லி அவருக்கு அங்கே ஒரு மனதுருக்கம் இருந்தது. இன்னும் பார்க்கணும்னு சொன்னால் அவள் பிறவி குருடனாய் ஒருவன் 2 பேர் அங்கே வருகிறார்கள். வந்து எரிய போகும்போது அந்த பாதம் வழியருகிலே அவர்கள் உட்கார்ந்து ரோட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாவின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர் சொல்கிறார்கள். இவர்கள் அதட்டுகிறார்கள், சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி. அவர்கள் அதை கேட்டு இன்னும் கூட அதிகமாக கூட சத்தமாக தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிறார்கள். மனதுருகி என்ன செய்கிறான்னு சொன்னார், அவளை தொட்டு அவளுக்கு பார்வை, உடனே அவளுக்கு பார்வை கிடைத்தது என்று நாம் படிக்கிறோம். இன்னும் பார்த்தா குஷ்டரோகி போல என்னை சுத்தமாக்கம் சித்தம் உண்டு என்று சொன்ன உடனே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு சொல்லி அவரை சாவனை தொட்டு, ஒரு குஷ்டரோகிய பழைய ஏற்பாடு நியமத்தின்படி தொடக்கூடாது, அவள் அங்கே கூட்டத்திலே வரக்கூடாது, தனிமையாக ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆனால் தொட்டு, ஏனென்றால் மனதுருக்கம், எவ்வளோதான் சட்டத்திட்டங்கள் என்ன இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணம் என்ன இருந்தாலும் சரி, மனிதனென்று வரும்போது அந்த அன்புன்னு வரும்போது ஒரு எக்ஸப்ஷன் அவருக்கு வந்துவிடும். அந்த இரக்கம் என்று வரும்போது சட்டங்களை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு அவர் என்ன தேவையோ அதை செய்கிறவர் தான் அவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அது அங்கே மனதுருக்கம் வரும்போது இந்த நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட எல்லாமே எங்கே அதை நம் ஃபாலோ பண்ண முடியாது என்பதை திட்டவட்டமாக அவர் கொண்டு வந்தவர் தான் அவருடைய இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு குஷ்டரோகி கூட குணமாக்கி விட்டார், உடனே அவனுக்கு குணமாகிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது நாயின் விதவை, அவர்கள் ஒரே மகன். அந்த ஊர்களிலே போகும்போது இவர் பார்க்கிறார், ஒரு பாடையிலே வாலிபனை கொண்டு போகிறார்கள். அந்த விதவை தாய், யாருமே கிடையாது, ஒரே மகன், எப்படி இருக்கும்? சாதாரணமாக பெண்கள் அடக்கம் பண்ண கொண்டு போகிற இடத்துக்கு அவர் போவது கிடையாது. அதனால் இவளுக்கு யாருமே கிடையாது, கணவன் கிடையாது, இந்த மகன் கூட பிறந்த தனக்கு வேறு குழந்தைகளும் கிடையாது. இவள் அழுது கொண்டு எவ்வளோ ஒரு மனம் கதறி அழுது கொண்டே போயிருந்திருப்பாள். அதை பார்த்தார் அவர் இயேசு கிறிஸ்து. அவள் மேலே மனதுருகிறார், அழாதே என்று சொல்லிவிட்டு அந்த வாலிபனை பார்த்து அவனை தொட்டு நீ எழுந்திரு என்று சொல்கிறார். உடனே அவன் எழுந்திருந்து உட்கார்ந்து எல்லோருடன் பேச ஆரம்பித்தான் என்று பார்க்கும்போது அந்த ஒரு சிந்தனை, யார் நாம் என்ன செய்வோம், கூட இருந்து அழுவோம். இறந்த வீடுகளுக்கு போனால் அந்த ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவியை பார்த்து சில சமயம் கட்டி பிடித்து அழுவோம், கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம், எல்லாம் இருந்துவிட்டு அவ்வளோதான் நம்முடைய செய்கைகள். கொஞ்ச நாள் ஒரு வாரத்து 2 வாரத்தை அதை பற்றி வெளியில் போய் அதிகமான பேசுவோம். ஐயோ பாவம், நன்றாக இருந்தாரே, இப்படி இறந்து போனாரே, இந்த குடும்பம் என்ன செய்யும்ன்றெல்லாம் பேசுவோம். ஆனால் நம்முடைய ஆக்ஷன் என்ன இருக்குது, அடிக்கடி போய் பார்த்து சில சமையல் பண்ணி கொண்டு போய் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து நம்முடைய நேரத்தை இங்கே செலவழித்து, அதுதான் மனதிற்கும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆக்ஷனை தான் நாம் செய்வோம். அதான் நான் ஒரு இயேசு கிறிஸ்துவை தொட்டு படைத்தொட்டு அழாதேன்னு சொல்லி அந்த விதவைத்தாடன் சொல்லிவிட்டு அந்த வாலிபனுடைய படையை தொட்டு அவர் எழுந்திரு என்று சொன்ன உடனே ஏன் அற்புதங்கள் நடக்கிறது, ஏன் நம்முடைய ஊழியர்களால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை? வந்தவர்களே திருப்பி ஒரு வியாதியோடு வந்தால் அடுத்த தடவை அதே வியாதியோடு வருவாள், இன்னொரு ஊழியக்காரம் நாம் போய் ஜெபிக்க போவோம். ஏன் அப்படி நடக்குது? ஏன் அற்புதங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் நடக்கிறது சொன்னால் அவர் மனதார அவர் தனக்கென்று எதையுமே எதிர்பார்க்காதபடி மக்களுடைய ஒரு நலனுக்காக நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மேலே ஒரு மனதுரை அந்த நோய்களை குணமாக்க இன்னும் எவ்வளோதான் கஷ்டங்கள், ஒவ்வொரு பிரச்சனைலாம் இருக்கலாம். சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது அவர்களை பார்த்து மனதுருகி அவர் வந்து சேருவதான். அதனால தான் அற்புதங்கள் நடக்கிறது. அவர் செய்த எல்லாமே அற்புதங்கள், எல்லா அற்புதங்களையும் உடனே எல்லோரும் குணமாகுதுன்னு பார்க்கும்போது பிதாவுக்கு ஏற்ற மகனாக அவர் தன்னை அப்படியே ஒரு அர்ப்பணித்து எதையுமே தனக்குன்னு பார்க்காதபடி செய்த ஒரு காரணத்தினால் மனதிலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு செய்வதற்கு நினைத்த ஒரு காரணத்தால் தான் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய முடிந்தது. இனி பார்க்கும்போது லூக்கான் முக்கியமாக நான் பார்க்கணும்னு சொன்னால் லூக்கான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே போதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு பெண் இருக்கிறார்கள். அவள் 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அங்கே இருந்தார்கள். அவளுக்கு கொஞ்சம் கூட நிமிர்ந்து நடக்க முடியாது, கூனியாக அவள் இருந்தார்கள். 18 ஆண்டுகள் எப்படி இருந்திருக்கு. அவங்க தேவாலயத்திலே இவர் உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இந்த ஒரு கூனியான ஒரு சகோதரி அங்கே பார்த்து அவரை அழைக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும் 18 ஆண்டுகள் இவள் கூனியாக இருந்தாலும் சொல்லி. இதெல்லாம் ஆண்டவருக்கு அவருடைய பிதா அவருக்கு வெளிப்பாடு கொடுப்பது தான். இவர் அவளை அழைத்து பக்கத்தில் வந்து உன்மேல் இருக்கிற இந்த ஒரு பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேலே தொட்டு உடனே அவள் நிமிர்ந்து என்ன பண்ண பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தாள் என்று பார்க்கிறோம்.
அத்தனை ஆண்டுகள் அங்கே ஆலயத்திற்கு சென்று கொண்டிருப்பாள். அங்கே இருந்து கொண்டிருந்தாலும் நமக்கு தெரியாது. வெளியில் வர முடியாமல் அங்கே இருந்தாலும், அல்லது கூனி அப்படியே நடந்து கொண்டே போய் நிமிர்ந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டு போய் ஆலயத்திற்கு போயிருக்க ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். ஆனால் யாருக்கும் அதை பற்றி ஒரு சிந்தனை இறக்கமோ எதுவுமே வரவில்லை. ஆனால் அப்படி ஒரு செய்த பிறகும் என்ன காரியம் நடக்கிறது அங்கே பார்த்து சொன்னால், அங்கே உள்ள அந்த ஓய்வு நாளில் அவர் சொஸ்தமாக்கின ஒரு காரணத்தினால் ஜெப ஆலய தலைவன் சொல்கிறான், 6 நாள் தான் வேலை செய்ய வேண்டும், 7வது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் அப்படி செய்யலாகாது என்று அவன் சொல்கிறான். சொன்ன உடனே அவர் இயேசு கிறிஸ்து பார்த்து மாயக்காரனே என்ன சொன்னால், உன்னுடைய ஒரு எருதாவது அல்லது ஒரு கழுதையாவது கட்டப்பட்டிருந்தால் அதை அவிழ்த்து நீ அவர்களுக்கு தொழுவத்திலிருந்து அவிழ்த்து வந்து தண்ணீர் கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவிழ்த்திட வேண்டியது இல்லையா, தண்ணீர் கொடுப்பதற்காக அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா, அப்படி செய்ய மாட்டீர்களா என்று அவர் கேட்கிறார். அதற்கெல்லாம் சட்டம் வராது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது, நல்ல காரியம் செய்யும்போது அந்த ஓய்வு நாளில் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர்கள் வேத பாரகர், பரிசேயர் இவர்களெல்லாம் சொல்கிற காரியம் அதுதான். இதுதான் முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவள் சிலுவையிலே அறைவதற்கு காரணம். இப்படிப்பட்ட குற்றங்களை அவர் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் தவறாக எண்ணி அவர் மேலே குற்றத்தை சாட்டின ஒரு காரியம்தான். என் மக்கள் இப்படி திரளான கூட்டம் அவள் பின்னாலே போய் கொண்டிருந்தால் நம்முடைய பேர் என்ன ஆகும் என்று சொல்லி ஒரு பயத்திலே செய்தார்கள். ஆனால் அவர் எதையுமே யாருக்கும் பயப்படவில்லை, தன்னுடைய உயிருக்காக கூட அவர் பயப்படவில்லை. தெரியும் பிதா அனுப்பின ஒரு காரியம் இதுதான். நாம் எப்படியும் சிலுவையில் அறிய போகிறார்கள், முன்னாடி எழும்ப போயிருந்த அவருக்கு நிச்சயமாக எல்லாம் தெரிந்த ஒரு காரணத்தை எல்லா காரியங்களும் செய்கிறார். அவ்வளோ தூரம் அந்த நாட்களே ஓய்வு நாளுக்கு அந்த சபத் டேக்கு முக்கியத்துவம் அவர்கள் கொடுப்பார்கள். யாத்திரை புத்தகத்திலே பார்க்கிறோம், 20வது அதிகாரத்திலே 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளில் வேலை செய்து உன் கிரியெல்லாம் நடப்பிப்பாய், 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வெள்ளையும் செய்ய வேண்டாம் என்று அங்கே இருக்கிறதுனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ தூரம் அவர்கள் ரொம்ப அதிலே கட்டுப்பாடாக இருக்கின்றவர்கள். அநேக 39 காரியங்களுக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு தடை அவள் போட்டவர்கள். அந்த அளவுக்கு அவர்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி 8ஆம் புத்தகத்திலே பார்த்தோம்னு சொன்னால், இங்கே இவர்கள் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கும்போது அங்கே என்ன நடக்கிறது என்றால், ஒருவன் விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறான். அந்த பொறுக்கி கொண்டிருந்ததை பிடித்து அவனை பொறுக்கி கொண்டிருந்ததை பார்த்து சிலர் அவனை பிடித்து கொண்டு மோசே ஆரோனை கொண்டு போகிறார்கள். அங்கே கொண்டு போய் என்ன செய்வது, ஓய்வு நாளை இப்படி விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே அவளுக்கு சரியாக தெரியவில்லை. காவலில் வைத்தார்கள். கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தர்கிட்ட பேசினார். இவர்களை வெளியிலே கொண்டு போய் பாளையத்திற்கு வெளியிலே கொண்டு போய் சபையார் எல்லோரும் சேர்ந்து கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பார்க்கும்போது இவர்கள் அதே மாதிரி செய்தார்கள். பாவம் போய் சமையலுக்காக சாப்பாடு பண்ணுவதற்காக அந்த விறகுகளை பொறுக்கியிருக்கலாம். ஆனால் அவன் இதே போல் அவனை வெளியிலே கொண்டு போய் கல்லறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டிலே சட்டத்திட்டங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான இருந்த காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டங்கள் எல்லாம் பார்க்கவே இல்லை. அதுதான் அவருடைய மனதுருக்கத்திற்கு எதுவுமே முன்னாடி நிற்கவே முடியாது. நாம் கூட மற்றவர்களை பார்க்கும்போது நமக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு மனதுருக்க வேண்டியது மட்டுமல்ல. லாசரு பார்க்கிறோம். லாசரு மரித்து போன பிறகு அந்த மரியாளும் மார்த்தாளும் இன்னும் சில யூதர்களும் அழுததை பார்த்து ரொம்ப ஆவியிலே கண் கலங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். கண்ணீரோட தேவை கிடையாது. அந்த அளவுக்கு அவள் அந்த குடும்பத்தை இவர் நேசித்தவர். அது மட்டுமல்ல, மற்றவருடைய கண்ணீரை பார்க்கும்போது இவர் அந்த அளவுக்கு ஒரு மனதூர தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தோம்னா அநேக காரியங்கள் 4 சுவிசேஷங்களையும் பார்க்கும்போது இன்னும் நிறைய காரியங்கள் அவர் மனதுருக்கத்தினர் செய்த பல காரியங்கள் உண்டு. அதை நாம் பார்ப்பதற்கு டைம் கிடையாது. பெண்கள் அந்த நாட்டில் பார்க்கும்போது ஆண்கள் மத்தியிலே அவர்கள் வரக்கூடாது, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்த நாட்கள் தான். ஆனால் பல காரியங்களை பார்க்கும்போது இவருக்கு அதிகமான பெண்கள் ஊழியத்தில் உதவி செய்வதும் கூட பின்னாலே சென்று கொண்டிருந்தால் பார்க்கிறோம். இறந்த பிறகு கூட கல்லறையை பார்ப்பதற்கு அதிகாலையிலே போன பெண்கள் தான். இப்படியெல்லாம் பார்க்கும்போது அவர் சமுதாயத்தில் உள்ள எல்லா சட்டத்திட்டங்களையுமே ஒரு புரட்சியாளராக வந்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆண்டவர் படைத்த படைப்புகளை நல்ல முறையிலே அது கஷ்டப்படும் போது நாம் மனதுருக்கத்தோடு அவர்களை பாவிக்க வேண்டுமே என்ற ஒரு சிந்தனை தான் அவருக்கு இருந்தது. நாம் இறக்கம் செய்யும்போது நிச்சயமாக நாம் இறக்கம் பெறுவோம். நாம் எப்பொழுது இறக்கம் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு பதில் கிடைக்காமல் இருப்பதில்லை. எனவே நம் வேதாந்தத்திலே அதில் இந்த விசேஷங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வரலாறை பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளவு ஒரு மனதிற்கும் உடையவராக நாம் அங்கே காண்கிறோம். விவசாயத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீ, இன்னும் அந்த சமாரியா ஸ்திரீ இவரெல்லாம் பார்த்தோம் என்றால் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு இவளா என்று சொல்லி கேவலமாக பேசப்பட்ட நிலைமையிலே இருந்தவர். அந்த பாவத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை பார்த்தோம் என்று சொன்னால் அவளை பிடித்து வந்தவர்கள் அந்த ஆணை பிடித்து கொண்டு வரவில்லை. இவளை பிடித்து கொண்டு மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டுமே என்று சொல்லி இவனை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவரோ கீழே தரையிலே எழுதி கொண்டே இருக்கிறார். அவருக்கு தெரியும் இவன் கூட்டிகிட்டு வந்தவன் எவனுமே உனக்கு சரியான ஆள் கிடையாது.
என்று அவர் தரையில் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? உங்களில் யாராவது நல்லவனாக இருந்தால் முதலே அவன் மேலே முதல் கல்லை எரிய கடவுள். சிறு பிள்ளைகள் கூட, வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லோரும் வந்தார்கள். ஏனென்றால் உலகத்தில் அப்படித்தான். நல்ல காரியம் நடந்தால் இந்த அளவுக்கு அது நியூஸ் ரொம்ப வெளியிலே வராது. ஒரு தவறான காரியங்கள் நடக்கும்போது உலகத்தில் அத்தனை பேருமே, சிறு பிள்ளையிலேருந்து பெரியோர், வயதானவர்கள் எல்லோருமே அதுக்கு நியாயத்தை கூட சொல்ல மாட்டார்கள். சேர்ந்து வந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் என்று கூட வருவார்கள். அதான் அங்கே நடந்தது. ஆனால் அவர் சொன்னார், உங்களில் யாராவது நல்லவன் என்று சொல்லலாம், முதல் கல்லை அவள் மேல் எரிய கடவுள் சொன்னோன்னே எல்லோருமே திரும்பி, அந்த நல்ல வேலை அவர்களாம் குத்தப்பட்டவர்களாக போய் கொண்டிருக்கிறார், நாங்கள் நீதிமான்கள் என்று அவர்கள் அங்கே சொல்லவில்லை. ஆனால் எல்லோருமே திரும்பி குத்தப்பட்டவர்களாக திரும்பி போய்விட்டார்கள். இவர் நிமிர்ந்து பார்க்கும்போது உண்மையில் குற்றம் சுமத்தல் யாருமே காணவில்லை என்று சொன்னால் எல்லோரும் போய்விட்டார்களா என்று சொல்லி அவர் கேட்கிறார். நியாயம் தீர்க்கவில்லையான்னு சொல்லி. அப்பொழுது அவர் சொல்கிறார், நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், ஆனால் இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த ஒரு அறவுரை கூறி அவர் அனுப்புகிறான்னு சொன்னால் எவ்வளோ அதையெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ நமக்கு ஒரு கண்ணீரே வரும். அந்த அளவுக்கான ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் படிக்கும்போது அவருடைய செயல்கள், அவருடைய சிந்தனை எல்லாவற்றையும் நாம் அங்கே பார்க்கிறோம். நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை நாம் சித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நம் இரக்கம் மற்றவர்கள் மேல் காண்பிக்கும்போது தேவனும் நமக்கு இரக்கத்தை காண்பிப்பார் என்பது எந்த மன சந்தேகம் கிடையாது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்று சொல்லக்கூடிய அந்த பிரபல, எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், பிரபல கால்பந்து விளையாட்டு வீரர், அவருடைய சைல்ட்ஹுட் டேஸை பார்த்தால் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட வறுமையிலும் பசி பட்டினி நின்று வந்தவர் தான் அவர். ஆனால் ஃபுட்பால் பழக வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. அவருடைய தகப்பனார் பயங்கர குடிகாரர். அவர் மரித்தும் போனார். தாய் தான், அந்த தாய் 4 பிள்ளைகள் இவர்கள் வீட்டிலே. தாய் தனிமையாக இருந்து வீடுகளில் வேலை பார்த்து, வீடுகளில் வேலை சமையல் செய்து கொடுத்து அப்படி தான் அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்தார்கள். ஆனால் எப்பொழுதுமே என்ன வேண்டும் என்று சொன்னாலும் தன் தாயிடம் தாய்க்கு முதலிடம் கொடுத்து, ஏன்னா தாயினால் தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த தாய்க்கு நல்ல ஒரு ஆலோசனை கேட்கணும்னு சொன்னால் அம்மாவோட தான் முதலில் இவர் கேட்பார். அப்போ இவர் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு பெரிய ஒரு கோடீஸ்வரனாக, கோடீஸ்வரனில் இன்னும் கூட பெரிய பணக்கார நிலைமையிலே ரொம்ப ஒரு செல்வந்தனாக வந்த பிறகு இந்த இது மூலமாக ஃபுட்பால் இது மூலமாக வந்ததுலேருந்து அவர் ஒரு காரை வாங்க வேண்டும், நல்ல ஒரு காரை வாங்க வேண்டும் என்று சொல்லி அம்மாவிடம், அம்மா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அம்மாவை அழைத்து செல்ல துபாய்க்கு. அங்கே துபாய்க்கு இந்த கார் ஷோரூம் அங்கே போயிருக்கும்போது ஒரு காரை அம்மா செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. டைரெக்டாக அந்த ஷோரூமுக்கு போய் அங்கே செலக்ட் பண்ண உடனே அவர் உள்ளால் உட்காந்தது, எப்படியாக அது சீட்லாம் எப்படி இருக்கிறது அதுன்னு சொல்லி அந்த ஒரு டிரைவிங் பார்க்கலாமே என்று சொல்லி டெஸ்ட் பண்ணி இருக்கும்போது அம்மா வெளியிலே இருந்தார்கள். அங்கே ஒருவர் அந்த கார் பக்கத்திலே ஒரு கிழிந்த ஆடையும் அழுக்கான ஒரு ஆடையும் எடுத்துக்கொண்டு அப்படியே பசி பட்டினியோடு இருக்க போல ஒரு உட்கார்ந்து கொண்டிருந்தார். உடனே அந்த அம்மா தன்னுடைய பர்ஸில் இருந்து $20,000, ஏனென்றால் இவர் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு எல்லாம் இப்படி டாலர்ஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கில் மில்லியன் கணக்கில் அவர் செலவழிப்பது. அது $20,000 எடுத்து அந்த ஒரு பிச்சைக்காரன் போல இருந்தவர்கிட்ட கொடுத்தார். கொடுத்த உடனே அம்மா ஏன் அப்படி கொடுத்தீர்கள், நம்ம இதற்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அது போதும், இவ்வளோ தூரம் பெருசாக கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், அந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னால், எனக்கு சாப்பாடு ஒன்றும் தேவையில்லை, இந்த கார், இந்த டீலர்ஷிப், இந்த ஒரு ஷோரூம்க்கே கார் அத்தனைக்குமே ஓனரே நான் தான். ஆனால் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், யாருக்கு இந்த ஒரு கம்பஷன், ஒரு மனதுருக்கம், ஒரு இறக்கம், கைண்ட்னஸ் யாருக்கு இருக்கிறது, இறக்கம் யாருக்கு இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணதற்காக தான் நான் பிச்சைக்காரன் போல நான் அங்கே இருந்தேன். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. எனவே அந்த ஒரு புகாட்டி கார் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாரலாம். பாருங்கள், இறக்கம் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு அது கூட பலன் கிடைக்காமல் இருக்காது. ஆனால் நாம் செய்வதற்கு பல வேளைகளிலே நாம் அதை கொடுத்து விட்டால் நமக்கு உண்டோ, இன்றைக்கு இந்த காசை கொடுத்து விட்டால் நம்மளுடைய செலவுகளுக்கு அது போதுமோ, நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமோ என்றெல்லாம் நாம் யோசிப்போம். அப்படின்னு யோசிக்க வேண்டிய தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே, நான் சொந்த வாழ்க்கையிலே அதிகமாக நான் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய இருந்ததெல்லாம் கொடுத்த பிறகு ஆண்டவர், நீங்கள் ஒரு $1000 கொடுத்தால் உங்களுக்கு திருப்பி ஆண்டவர் $2000 அல்லது $20,000 ஆண்டவர் கொடுப்பார். நான் அதுக்கு உங்களுக்கு மத்தியிலே சாட்சியாக நிற்கிறேன். இறக்க மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். நம்மையே நோக்கி பார்த்தோம், நம்முடைய குடும்பங்களையே நாம் யோசித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இந்த இறக்க சிந்தனை இல்லாதவர்கள் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன், நாம் ஒரு மனதுருக்கம் உடையவர்களாக வெறும் வாயினாலே பல வார்த்தையில் சொல்லுவதோ, நான் ஜெயிப்போம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவது சரியல்ல. நம்மால் இயன்ற ஒரு உதவியை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய கையில் இருக்கின்ற பொருளானாலும் சரி, எதுவானாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய நிலைமைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால், ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அதிலே நம்ம கிருபை பாராட்டுவார். நமக்கு இன்னும் எவ்வளோ அதிகமாக நம்மளை பெரிய ஒரு ஆளாக ஆக்குவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே நாம் செயலிலே அதை காண்பிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொன்னது மட்டுமல்ல,
முழுவதுமாகவே அவர் ஊழிய நாட்களிலே முழுவதுமாகவே அவர் மனதிறக்கமுடையவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாமும் இந்த சிந்தனையுடையவர்களாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு இந்த ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு நம் பிள்ளைகளும் அதே போல் ஒரு இறக்க சிந்தனை உடையவர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக கஷ்டப்படுற பாடுபடுகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் படுகிற சந்தோஷம் சந்தோஷப்பட்டு நம்மை ஆசிரிக்கும் போது ஆண்டவர் அதிகமாக நம்மை ஆசிரிப்பார். நாங்கள் கூட ஜெயில் ஊழியத்தில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு தீபாவளிக்கு நாங்கள் போனோம். போன உடனே அங்கே தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு அவளுக்கு சில கைவேலையெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அப்பொழுது ஒரு சொன்னது அந்த ஏன்னா நாங்கள் போயிருந்த ஒரு இடமானது 50-60 பேர் இருப்பார்கள். அவர் எல்லாருமே கொலை பண்ணினவர்கள், இப்படிப்பட்ட தாயை கொலை பண்ணது இப்படி பண்ணவர்கள் தான். அவளுக்கு சீக்கிரமாக செடேஷன் கொடுத்து 5 மணிக்கெல்லாம் தூக்க மாத்திரையும் கொடுத்து சாப்பாடு கொடுத்து தூக்க மாத்திரையும் கொடுத்து தூங்க வைத்து விடுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு சொந்த அறிவிலே இருப்பது ரொம்ப கஷ்டம். அடுத்த முறை போனாலும் கூட அவளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செடேட்டிவ் எஃபெக்டில் இருப்பார்கள். நானும் மூத்த மகனும் போய் அங்கே நாங்கள் போவோம். அங்கே போய் எல்லாம் செய்யும்போது அவளுக்கு வேண்டிய எல்லா ஜாமான்களை கொடுத்து கூட இருந்து கைவிலாதை செய்வதை எல்லாம் காண்பித்து கொடுத்து கட் பண்ணி கொடுத்து பேஸ்ட் பண்ணது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். ஒவ்வொரு தீபாவளிக்கு போயிருக்கும்போது சொன்னது ஒருவர் சொன்னது, அம்மா எங்களுடைய பெற்றோர் கூட எங்கள் அம்மா கூட இதுவரை என்னை இங்கே பார்க்க வந்து கிடையாது. ஒரு தாய் போல் நீங்கள் எங்களை பார்க்க வந்தீர்களேன்னு சொல்லி அவர் கண்ணீர் கட்டுது. எனக்குமே அப்படி இருந்தது. என்னுடைய கண்களும் நிறைந்தது. காரணம் ஒரு சரியான முறையிலே ஒரு இறக்கம் காண்பிக்கிறதுக்கு ஒரு தாயோ ஒரு தகப்பனோர் இல்லாத காரணத்தினால் தானே இவர்கள் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள்னு சொல்லி நான் வேதனைப்பட்டேன். பார்க்கும்போது இப்படி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் அல்லது மோசமான வழியில் போய்விட்டார்களே என்று சொல்லி பெற்றோர் கூட அவர்களை வெறுப்பார்கள். அப்படி அல்ல. அவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொண்டவர். எனவே நாம் அப்படியெல்லாம் பார்க்காதபடி அவரை நோக்கி பார்த்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் வாழும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கும் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை தருவார் என்பதில் எந்த மன சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, துதிக்கிறேன், நம்ம சோதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே இறக்கத்தை பற்றி நான் பார்த்தோமப்பா. மன உருக்கமுள்ள தெய்வமாகிய உண்மை நாங்கள் போல நாங்களும் மாற எங்களுக்கு கிருபை செய்யும். பல வேளைகளிலே எங்களுடைய நலனுக்காக நாங்கள் மற்றவர்களுக்கு செய்வதற்கு ஒரு மனமடிவாகிறோம். ஆண்டவரே நாங்கள் மற்றவர்கள் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பீர் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட பல வேளை எங்களுக்கு அந்த தாராளமான மனது வரமாட்டேங்கிறது. அந்த மாதிரி குணங்கள் எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறேன். உமக்கென்று நீ எதுவுமே சேர்க்கவில்லை. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக எங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் மரித்தீர். மறுத்த மட்டுமில்லை எங்களுடைய நலனுக்காக நீ என்ன காரியங்கள்லாம் செய்திருக்க சுவாமி. நாங்கள் சுவிசேஷங்களை படிக்கும்போது எந்த அளவுக்கு நீ மனதுருகிறீர் என்று பார்க்கிறோம். பாவிகள் மேலே, நோய்வாய்ப்பட்டவர்கள் மேலே என்னை சுவாமி நாயின் உதவியை பார்க்கிறோம். வேறு யாருமே இல்லாத நிலைமையிலே வந்து அந்த தாயை பார்த்து நீர் இறங்கி அந்த மகன் மேலே அற்புதத்தை செய்ய நீ கிருபை செய்தீர். அதுபோல் நாங்கள் எங்களால் ஏற்ற உதவியை மற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு மனநிலைமை தர முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு செய்தியும் எங்களிடத்தை மாற்றத்தை கொண்டு வர எனக்கு கிருபை செய்யும். துதிகனமாயும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.